காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகை குஷ்பு பாஜகவை கடுமையாக சாடினார். சென்னையை அடுத்துள்ள பூந்தமல்லியில் காங்கிரஸ் கட்சியின் 130வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய குஷ்பு காங்கிரஸில் தான் சேர்ந்ததை விமர்சனம் செய்யும் தமிழக பாஜகவினர் ஏன் பாஜகவில் மட்டும் நடிகர் நடிகைகளை சேர்க்கிறார்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். சினிமால வந்ததுனால கட்சியில சேரக்கூடாதா? சரி, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தார்ல, சவுந்தரராஜன் மேடம் வீட்டுக்கு போனாங்களா? எலா கணேசன் சார் வீட்டுக்கு போனாரா? இல்ல தொண்டர்கள் யாராவது சந்திச்சாங்களா? இல்ல அமித்ஷா வரும்போது ஐயா APJ அப்துல் கலாம் அவர்கள் கட்சியில சேர்த்தாரா? நெப்போலியனும் கங்கை அமரன் தானே சேர்ந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு தெரியாம ஏதோ கிராமத்துல, தமிழ்நாட்டில் உள்ள கிராமத்துல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. சினிமால சார்ந்தவங்க தானே. அப்ப ஏன் மேடம் கேட்கல நீங்க கேள்வி, எப்படி நீங்க கட்சியில சேரலான்னு? மோடி வரும்போது நேரா பாய்ஸ் கார்டன் ரஜினிகாந்த் சார் பார்க்க தானே போனாரு, வேற எங்கேயாவது போனாரா? அப்ப மட்டும் ஏன் கேள்வி கேட்கல? குஷ்புவை தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் நெல்லையில் காங்கிரஸ் கொடி கம்பத்தில் தமாக கட்சியின் கொடியை ஏற்றியதற்கு கண்டனம் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியிடம் வாலாட்ட நினைத்தால் தமாக கட்சி கொடி எங்கும் பறக்காது என்றும் அவர் அப்போது எச்சரிக்கை விடுத்தார். இந்த கள்ளக்கோள் போடுவானே திருடன் அது போல நடுவில் கொடியை வெட்டி அவங்க கொடியை ஏற்றிட்டு போயிட்டார். தைரியம் இருந்தால் பகலில் ஏற்றிருக்க வேண்டியதானே. நீங்கள் வெளியே போய் உங்க வேலையை பாருங்க. புதுசா கடை விரிச்சிருக்கீங்க, வியாபாரம் பண்ண முடியுதா, இல்ல சீக்கிரம் IP கொடுக்க போறீங்களா பார்த்துட்டு போவீங்களா? அதை விட்டு போட்டு எங்க கொடி கம்பத்துல ஏத்துறீங்களா? தப்பு. இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்குவேயானால் மூப்பனார் கட்சி கொடி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட பறக்காது.